இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். எரியிற எண்ணெயில் நெருப்பு ஊற்றுற மாதிரி நேற்று ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாடு கவர்னராக இருக்கக்கூடிய கிண்டிக்காரர் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு 10 மசோதாவை அனுப்பிச்சு. அவரை மறுபடியும் அதை அனுப்புனார் நமக்கு. அந்த மசோதாவுக்கு மறுபடியும் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பின மசோதா மறுபடியும் நம்ம மசோதாவாக்கி அனுப்பினோம். அதை குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டார். ஸோ இதனால் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க. அதில் 142 சட்டத்தின் அடிப்படையில் 10 மசோதாக்கள் உச்சநீதிமன்றமே கொடுத்தா 142 சட்டத்தை யூஸ் பண்ணி கவர்னரால் போகிற அந்த மசோதா உச்சநீதிமன்றம் அமல்படுத்தலான்னு சொல்லிட்டாங்க. இதனால் என்னென்னா, வேந்தர் பதவி தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர்கிட்ட வந்துடுச்சு. இதனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நம்ம சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து மறுத்தார் தெரியுமா, அதாவது அரசியல் பண்ணார் தெரியுமா, அது இவரால் இனிமேல் வேந்தருக்கு உண்டான அந்த கோப்புலாம் சைன் போட முடியாது. கௌரவ டாக்டர் பட்டத்துக்கு உண்டான கோப்புல சைன் போட முடியும். இதனால் கடுப்பானவர் என்ன பண்ணுறாரு, துணைவேந்தருக்கான ஒரு மாநாடு நீலகிரியில் இருக்கக்கூடிய போட்டுறாரு. அந்த நீலகிரியில் மாநாட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசாங்கத்தை சார்ந்த 22 கவர்னர்கள், 22 துணை வேந்தர்கள் யாருமே போல. துணைவேந்தர்கள் யாருமே போல. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய துணைவேந்தர், அதுக்காக மத்திய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகத்தோட யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர்களும் சில தனியார் யூனிவர்சிட்டியோடைய ஒயின் சேலஞ்சர் தான் போயிருக்காங்க. இதனால் அவர் கடுப்பாகி தமிழ்நாட்டு எஜுகேஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இருக்காரு. அப்படின்னா பீகாரோட எஜுகேஷன் சிஸ்டத்தை இங்கே கொண்டு வரலாமா, பீகாரோட கல்வி தகுதி எவ்வளோ, பீகாருடைய பர் கேபிட்டல் எவ்வளோ, பீகாருடைய வளர்ச்சி என்னன்னு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். கல்வியறிவில் பின்தங்கி இருக்கிற பீகாரோட கல்வியறிவை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரலாமான்ட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இவர் பண்ணுற பிரச்சாரம் RSS உடைய வயிற்றை தான் இவர் பண்ணிட்டு இருக்கிறார். RSS உடைய கட்டளை தான் இவர் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு எஜுகேஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்றாரு. நான் கேட்குறேன், உங்கள் ஆட்கள் எத்தனை பீகார் மாநிலத்தில் நீங்கள் தங்கியிருக்கீங்களே ஒரு கவர்னர் மாளிகை, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போங்க, டீ கடை ஒன்று இருக்கும். அந்த டீ கடையில் நீங்கள் டீ குடிச்சினா அதை கழுவ வராமல் ஒரு பீகார்காரனாக தான் இருப்பான். எச்ச கிளாஸ் கழுவ வராமல் ஒரு பீகார்காரனாக தான் இருக்கிறான் மரியாதைக்குரிய தமிழக கவர்னர் அவர்களே. ஏன்னா பீகார் நிலைமை அப்படிதான் இருக்குது. எங்கள் தமிழ்நாட்டுக்கான ஒருத்தனை பீகாரில் வேலைக்கு தேடி அங்கே வந்திருக்கான்னு சொல்லுங்க, இப்போ ஒருத்தனை இருக்க மாட்டான். எங்களோட இது இந்தியாவை தாண்டிக்கிற எங்களோட இது இன்டர்நேஷனலை தாண்டி நாங்கள் படிப்பறி போயிட்டுருக்கிறோம். இதனால் எங்களோட கல்வி தகுதியை சரியில்லைன்னு சொல்வதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஐடி செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழர்கள்லாம் அதிகமாக இருக்காங்க. ஒரு பீகாரிக்காரனவங்களால் காட்ட முடியுமா? ஒரு பீகாரிக்காரனவங்களால் எத்தனை பீகாரிக்காரனவங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அமெரிக்காவோட எண்ணெயில் திருட்டுத்தனமாக போனவங்களை உங்கள் பீகாரிக்காரங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை மறந்துக்காங்க. ஒரு தமிழனை உங்களால் காட்ட முடியுமா? முடியாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இவர் பேசுகிறது நான் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? வந்த வேலையை பார்க்காம தமிழ்நாடு அரசியலை பற்றி தமிழக மக்களுக்கு எதிரான சிந்தனைகளை பரப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த RN ரவி அவர்களின் பேச்சை உச்சநீதிமன்றமே வான் பண்ணி விட்டுருச்சு. மறுபடியும் அசிங்கப்பட்டு இவர் நிற்கிறாருன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் துணைவேந்தர்கள் வராமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்கள மிரட்டியிருக்கு. நைட்டு போய் அவங்கள மிரட்டியிருக்கு. அதனால தான் அவங்க வரலன்னு அவர் சொல்லியிருக்காங்க. ஏங்க, தமிழ்நாடு துணைவேந்தர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணால் அவங்க பதவியை பிடுங்கிறதுக்கான தகுதி முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? சட்டமே அது வந்துருச்சு. இன்னும் நீங்கள் தான் வேந்தர்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த மக்கள் நம்புறதுக்கு நான் பைத்தியமாக கேட்குறோம். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மரியாதைக்குரிய கவர்னர் அவர்களே சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறும் முத்துருப்ப முத்துப்பிரகாஷ். பாய்.